இந்த அற்புதமாக இரண்டாவது நாயன்மார் வரலாற்றையும் நம்ம ரொம்ப அற்புதமாக பார்த்தோம். இந்த நாயன்மார்கள் வரிசையில் ஒவ்வொரு நாயன்மார்களின் நாடகத்திலும் நாம் உணரும் பொழுது நாம் இன்றைய அன்றாட வாழ்வில் எப்படி நமது ஆன்மீக அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் அந்த தொண்டை கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு தொண்டுகள் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த நாயன்மார்களோட பங்கு இந்த சைவத்தில் இருந்ததுன்றது ஒரு பெரிய சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம தமிழகத்தில் பல ஊர்களில் நம்ம கோயில்கள்லாம் போவோம், முக்கிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் போவோம். 63 நாயன்மார்களின் முக்தி ஸ்தலமான நிறைய ஊர்கள்லாம் நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம திருவொற்றியூர் போயிருப்போம். திருவொற்றியூரில் போனால் நம்ம நேராக வடிவுடையம்மன் கோயில் போவோம், தியாகராஜ பெருமானை பார்ப்போம், நேராக இங்கே வந்துடுவோம். நீங்கள் எங்கே போனீங்கன்னா திருவொற்றியூர் போனேன், திருவொற்றியூர் யாருன்னா தியாகராஜ பெருமான் பார்த்தோம் வர. மயிலாப்பூர் போனோம், கபாலீஸ்வரரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடுவோம். இனி வரும் காலங்களில் நீங்கள் மயிலை கபாலீஸ்வரர் என்றால் அங்கு என்ன நாயன்மார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். என்ன நாயன்மார் மயிலாப்பூரில் சொல்லுங்கள்? வாயிலார் நாயனார். அதுக்கு அடுத்ததாக அங்கே ஒரு பெரிய வரலாறு நடைபெற்றது. என்ன? பூம்பாவை எழுந்தருளல் ஒரு பெரிய விசேஷமானது. திருவொற்றியூரில் என்ன ஒரு நாயன்மார்? கலிய நாயனார். அந்த காட்சியெல்லாம் இந்த நாடக வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஐயா சொல்லியிருக்காரு, விடமாட்டோம் நாங்கள் உங்களை, தொடர்ந்து நிறைய நாடகத்தை இங்கே அரங்கேற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த நாடகங்கள்லாம் இங்கே பார்க்கும்போது நினச்சிருப்பீங்க, நம்மளாம் இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளாம் ஒன்றுமே இல்லையேன்னு தோணும். என்ன அளவிற்கு ஒரு அர்ப்பணிப்பு, அந்த மாதிரி ஒரு தொண்டில் அந்த விளக்கேற்றும் விஷயத்திற்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு இதில் அந்த நாயன்மார் செய்த பணியெல்லாம் ஒரு அற்புதமான பணி. இனிவரும் காலங்களில் இந்த நாயன்மாரின் விஷயத்தையும், இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நம்ம போகிறோம், திவ்ய பிரபஞ்சங்கள், நம்ம திவ்ய தேசங்கள்லாம் நம்ம போகிறோம், பெருமாள் சம்மந்தப்பட்டது 12 ஆழ்வார்கள் பற்றி பேசுகிறோம். இந்த 63 நாயன்மார்கள் விஷயத்தையும் நம்ம இனிமேல் குறிப்பெடுத்து அந்தந்த ஊர் போகும்பொழுது பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக வரப்போகிற அந்த சிறு தொண்டர் நீங்கள் திருப்புகலூர் போவீங்க, அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் உள்ளே போய் அந்த எங்கே சுற்றினாலும் அந்த திருச்செங்காட்டங்குடின்றது நடுவில் தான் இருக்கும். அந்த இடத்துல நடைபெற்ற ஸ்தலத்தில் அவர் திருமாகரல் என்ற இடத்துலையும் ஒரு பாயிண்ட், அங்கே திருமருகல் அங்கே ஒரு இடத்துலையும், இந்த அங்கே அந்த திருச்செங்காட்டங்குடியில் அந்த வரலாற்று நடைபெறும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்து அவரை திருப்பி வரவழைத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு, இந்த இறைவனே நேரடியாக அந்த நிகழ்ச்சி நடத்திய இடம். அந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமிகள் எல்லாம் நம்ம பார்க்கணும் என்பதையும் 63 நாயன்மார்களின் குறிப்பை எடுத்து அந்த முக்தி ஸ்தலங்களெல்லாம் நம்ம பார்த்து செய்ய வேண்டும் என்ற தகவலையும் இந்த தருணத்தில் வழங்கி, இந்த நாயன்மாரின் நாட்டிய நாடகங்கள் நம்ம செய்யறோட பணியோட நமது மார்ச் 1 நமது அமைப்பின் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்ய இறைவன் மன்றத்தின் சார்பாக 300வது உழவார பணி மற்றும் 25வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பெரிய ஒரு சிறப்பை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். நாங்கள் முயற்சி எடுத்தோம், சிந்தனை பண்ணோம், நினைச்சோம். ஆனால் அதை நினைவுபடுத்தி 63 நாயன்மார்கள் நாடகம் மட்டும் இல்லை, 63 நாயன்மார்களை மேடையில் நிஜமாகவே நாயன்மார் தோன்றுனா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு கேரக்டராக தோன்றி மேடையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு அருபெரும் பணியை நமது டாக்டர் சண்மதி அவர்கள் குழுவினர் சிவகலா நாட்டிய பள்ளியின் சார்பாக ரொம்ப அற்புதமாக அந்த பணியை பண்ணாங்க. ப்ளீஸ் கம் டு த. ரொம்ப அற்புதமான அந்த திருப்பணி. உடன் கயல்விழியர் மற்றும் மீனாட்சி அவர்கள்லாம் உடன் இருந்து அவங்க குழுவினர் சார்பாக 63 நாயன்மார்கள்லாம் அவங்களோட துணைவியார் இருப்பாங்க, மகன் இருப்பான், மகள், கிட்டத்தட்ட 78 கேரக்டரை 35 நிமிஷத்தில் மேடையில் ஏற்றி ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய வரலாற்று மிக்க விஷயத்தை செஞ்சாங்க. அந்த ஒரு சிறப்பை இன்றைய நாளில் கமலவநாயகர் சத்சங்கத்தில் ஒரு தெரிவிப்பதிலும் அறிவிப்பதிலும் பெருமகிழ்வு அடைந்து நமது மாணிக்கவாசகையா அவர்கள் அவருக்கு ஒரு சின்ன ஹானரிங் பண்ற மாதிரி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். திருச்சிட்டம்பலம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க.
மிக்க நன்றி சார். தெரிச்சிட்டோம். நாங்கள் அதை பேசுனதும் முதல் முறையாக வந்து இந்த இடத்துல, அதை முதல்ல பேசுனதும் இந்த இடத்துல தான் பேசினோம். அதை அவங்க உறுதி ஏற்றுக்கொண்டு அப்பணியை ஏற்றுக்கொண்டதும் இறைவன் திருமுன்பு தான். இங்கே தான் அவங்க சொன்னாங்க முடிச்சிருவோம்னாங்க. ஆனால் கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு கவலை இருக்கோ இல்லையா, நம்ம சிவ முத்துராமலிங்காவுக்கு கவலை. ஏன்னா அவர் சார்பாக தான் இந்த குழுவினர் எனக்கு வந்து இது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட், அன்னைக்கு ஃபுல் டே ஈவெண்ட் வச்சுருந்தோம். அதில் இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி வர முடியுமா, எப்படி கேரக்டர் வந்து எப்படி வந்து முன்னாடி வந்து மீடியா ஸ்க்ரீன் போட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நாயன்மாரோட முக்தி ஸ்தலங்கள்லேருந்து அவர் நூற்றாண்டுலேருந்து அவர் என்ன பணி செய்தார்ன்றது எல்லாம் வித் ஃபோட்டோவோட அந்த டீட்டெயில் போகும். அந்த நாயன்மார் வருவார், அவர் வந்து விளக்க உரையும் வந்து ஒரு நிமிடத்தில் அது ஒரு ஆடியோ வடிவில் ஐயா பேசி அதை வந்து நாங்கள் அன்றைக்கி அர்ப்பணித்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்னைக்கு நமது சிவகுமார் ஐயா வந்து ப்ளஸ் வந்து நமது குன்றத்தூர் பிரபாகரமூர்த்தி ஐயா மற்றும் வாதவூர் அடிகள் அவர் வந்திருந்து மற்றும் நிறைய முக்கிய பெரியவர்கள்லாம் உட்கார்ந்து அதை பார்த்து அதற்கப்புறம் நிறைய அவர்களுக்கு வந்து உண்மையாக வாழ்த்துக்களை சொன்னாங்க. அந்த விஷயத்தையும் இந்த தருணத்தில் தெரிவிப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அப்படியெல்லாம் ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த 63 நாயன்மாரோட விஷயம் எல்லா குடும்பத்திலும் எல்லா வருகுடைய சின்ன சின்ன சமுதாயங்கள் இளைஞர்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வைத்தால் கண்டிப்பாக பெரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு அருப்பெருங்கருத்தை இந்த நேரத்தில் கூறி, இப்பொழுது அடுத்ததாக சிறு தொண்ட நாயனார் வரலாறு வந்து நடக்க போகுது. இது 1 மணி நேரம் 5 நிமிடம், ரொம்ப பெரிய நாடகம். ரொம்ப நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும். அந்த வரலாறு வந்து சாத்தியமற்ற வரலாறு. அது எத்தனை பேருக்கு அதோட வரலாறு கதை தெரியும்னு தெரியாதவர்கள்லாம் உண்மையாகவே நீங்கள் இந்த நாடகத்தை பார்க்கும்போது என்னடா இந்த நம்ம இப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கான்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வரலாறு. கூர்ந்து அதனை கவனித்து சிறப்பாக இறைவன் திருவருள் பெறுமாறு இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அந்த கதையின் சுருக்கத்தை நமது ஐயா சிவமுத்துராமலிங்கா பேசுவார். திருச்சிட்டம்பலம். இரண்டு நாடகங்களை திரண்டு வந்து பண்றீர்கள். சிறு தொண்டர் நாடகம் இந்த வரலாறு, இதை கதைன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே நடந்த செய்தி வரலாறு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்டோரி அப்படிம்போம். ஸ்டோரின்னா கதை, ஹிஸ்டோரின்னா அவனுடைய கதை, அது ஹிஸ்டரி சரித்திரம். எனவே சிறு தொண்டரை பற்றி இவர் வாழ்ந்த காலம் சமகால நாயன்மாராக திருஞான சம்பந்தர், குங்கிலிய கலையர், அப்புறமா முருகநாயனார், திருஞான சம்பந்தர், இத்தனை பேரும் வாழ்ந்த காலம். இவங்க காணாதவங்க யாருன்னா நம்ம மங்கையர்க்கரசி, குலச்சிறையார், இவங்க நேரில் பார்க்கல. இருந்தாலும் இந்த வாழ்ந்த காலத்தில் இந்த நம்முடைய சிறு தொண்டர் வீட்டுக்கு ஞானசம்பந்தர் வந்து அமுது ஏற்க வருவது ஒரு சிறப்பான காட்சியாகவே இங்கே அமையும். ஐயா சொன்னார், சாத்தியமற்ற ஒரு செய்தியினர். சிறு தொண்டர் தனது பிள்ளையை அறுத்து கரியாக்கி இறைவனுக்கு படைத்தார். அதாவது ஒருவன் அடியராக இறைவனோடு கலக்க வேண்டும் என்றால் அவனது வினைகளை அறுக்க வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அறுத்தால் ஒழிய அவன் இறைவனோடு கலக்க முடியாது என்பது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தைப்படி மனுஷன் வாழ முடியாது. அவனை அப்படி வாழச் செய்வதற்காக வந்தார் சிறு தொண்டரிடம் நம்முடைய சிவபெருமான். அன்றாடம் ஒருவனுக்கு உணவு தந்து அதன் பின்னே உண்பேன் என்ற நியமத்தை கொண்டிருந்தார் சிறு தொண்டனாகினார். அந்த நியமமே அவருக்கு ஆணவமாக அமைந்தது. எனவே அந்த ஆணவத்தை அறுப்பதற்காக குழந்தை கறி கேட்டால் கொடுப்பானா என்றார், கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு அழகிய வரலாறு எந்த மதத்திலையும் கிடையாது. சைவத்துக்கு அதாவது கேட்பாங்க, அன்பே சிவம் என்று கூறுகிறீர்களே, அங்கே குழந்தை கறியை கேட்கலாமான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து இயற்பகை நாயனார்களாம் மனைவியை கேட்பார். ஒரு அடியார் வந்து உடனே எடுத்து கொடுத்துருவான். இப்படி ஒவ்வொரு செய்தியிலையும், அதாவது மறுநாள் கல்யாணம், மானக்கஞ்சாரார், இன்னைக்கு முடிய கேட்பார் ஒரு அடியார், உடனே அறுத்து, நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்னைக்கு மணப்பெண்ணுடைய முடியை எடுத்து கையில் கொடுத்துருவார். முடியாத காரியத்தையும் முடியும் என்று செய்தவர் நம்முடைய நாயன்மார்கள். எந்த ஒரு செய்தியையும் முடிந்தவரை, முடியும் வரை அல்ல, முடியும் வரை செய்பவர்கள் நாயன்மார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களை ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலமாக இவங்களெல்லாம் நான் புத்தகமாக எழுதினேன். படிப்பதற்கு அத்தனை பேர் இல்லை.
அதற்கப்புறம் பேசினேன், கேட்க முடியல யாரும். அதுக்கப்புறம் இதை வந்து காட்சியாக காமிச்சா நல்லா இருக்குமேன்ட்டு ஒன்று ஒன்றாக எழுத ஆரம்பித்து ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக ரெக்கார்ட் பண்ணோம். எழுதுனதே ஒரு நாட்டியத்தை, இப்போ ஒரு கூற்றுவர் எழுதணும்னா பார்த்த இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது. ஆனால் எழுதுறதுக்கு 10 நாள் ஆகிருக்கும். எழுதி அடித்து மாற்றி ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னொரு கைதட்டணும். நீங்கள் கோமதி நாயகம் தான் இந்த பாடினவர், திருநெல்வேலிக்காரர், நெல்லை கண்ணனுடைய அண்ணன் மகன் அவர். எப்படியோ இறைவன் திருவருள் எனக்கு கிடைச்சது. வருஷத்துக்கு 6 மாதம் யூஎஸில் இருப்பார், வருஷத்துக்கு 6 மாதம் இந்தியாவில் இருப்பார். இந்தியாவில் இருக்கும்போது அவரை கையில் பிடிச்சிக்கிட்டு போய் இது வரைக்கும் 12-15 ரெக்கார்டிங் தியேட்டரில் இதெல்லாம் பண்ணோம். எப்படி இதுக்கெல்லாம் காசு வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. அதனால் 30 to 35 லட்சம் ரூபாயை இந்த ரெக்கார்டிங்காக செலவு பண்ணோம். இதுவரை 500 மேடைகளிலே 63 முறை அரங்கேற்றம் செய்தோம். திருநெல்வேலி உட்பட சிவகங்கை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்செங்கோடு ஆகிய இடங்கள்லாம் எங்களுடைய நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போதும் அந்தந்த ஊரில் உள்ள நாட்டிய பள்ளிகளிடம் எனது ரெக்கார்டையும் ஆடியோவையும் வீடியோவையும் கொடுத்து நடிங்கன்னா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 45 பள்ளிகள் இந்த திருப்பணியிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த குழந்தைகள் எனவே இந்த சிறு தொண்டரை காணுங்கள், சிறு தொண்டரை கண்டு கழியுங்கள். மிகவும் சிறப்பான நாடகம் இது. என்னுடைய 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நாடகம். அப்போது என்னுடைய அறிவுக்கு தகுந்தபடி பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே எனக்கு அறிவு வளர்ந்துருக்கு, கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனவே நடுவில் ஐயா கணேசன் அவர்கள் பேசுவார்கள். திருச்சிற்றம்பலம். இந்த சிற்றம்பலத்தான் நாட்டியப்பள்ளி குரு டாக்டர் மாலினி அவர்களை பற்றி சிவ யோகராஜ் அவர்கள் ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இந்த வயதில் எவ்வளவு அளவுக்கு இறைவன்கிட்ட ஒரு ஆன்மீக அர்ப்பணிப்பை செய்து அவர்கள் எப்படி கடந்து வந்திருக்காங்கன்றதை ரத்தின சுருக்கமாக அவர் சொல்லிட்டு நம்ம இந்த நாடகத்துக்கு சென்றோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம். ஜெய் ஸ்ரீராம். சுவாமி சரணமையப்பா. இன்றைய தினம் ஸ்ரீ கமல விநாயகர் சத் சங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் 63 நாயன்மார்களின் அதில் 3 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்று பரதநாட்டிய நிகழ்ச்சியில் உங்கள் கண்ணிற்கு விருந்தாகி கொண்டிருக்கும் எங்களுடைய சிற்றம்பலத்தான் நாட்டிய பள்ளி குரு டாக்டர் ஏ மாலினி அவர்களின் சாதனைகளும் அவர் பெற்ற பட்டங்களையும் பார்ப்போம். குரு டாக்டர் மாலினி அவர்கள் தன்னுடைய 3 வயதில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவரது 8 வயதில் சலங்கை பூஜையை நிறைவு செய்தார் மற்றும் அவரது 12 வயதில் தனது அரங்கேற்றத்தை முடித்தார். அவரது குருவுடன் இணைந்து பல ஊர்களில் பல நாட்டிய விழாக்களிலும் தனது பங்களிப்பினை சிறப்பாக வழங்கினார். இப்போது 2 ஆண்டுகளாக சிற்றம்பலத்தான் நாட்டிய பள்ளி ஒன்றை சிறப்பாக தொடங்கி நடத்தி வருகிறார். மாலினி அவர்கள் தனது மாணவிகளுடன் இணைந்து பற்பல நாட்டிய அஞ்சலி நாட்டிய விழாக்களிலும் பல மேடைகளில் தனது மாணவர்களுடன் இணைந்து பல பட்டங்கள் பெற்றுள்ளார். அதில் சிலது பழம்பெரும் நடிகை காஞ்சனாமா அவர்களின் நாட்டிய சிகரம் கலை மாமணி திரு குத்தாலம் செல்வம் ஐயா அவர்களின் கரங்களால் நாட்டிய கலை நன்மணி தஞ்சாவூரில் கலைமாமணி வஜ்ரவேல் ஐயா கோவிலின் தலைமை ஆசான் ஹரிஹரன் ஏரம்பநாதன் அவர்களின் திருக்கரங்களால் நாட்டிய சிரோன்மணி என்ற விருதை பெற்றார். மற்றும் நாயன்மார்கள் வரலாற்றை நாட்டிய நாடகமாக நடித்து பேரூர் ஆதினம் அவர்களின் கரங்களால் நாயன்மார்கள் நாட்டிய வித்தகி என்ற பட்டமும் பெற்றார். மற்றும் பெங்களூரில் சைவா சவுத் இந்தியன் உமன்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்டில் 2024ஆம் ஆண்டில் இளம் சாதனையாளர் விருதுகளை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் கலைமாமணி நடிகை நளினி மற்றும் மறைந்த ரோபோ சங்கர் அவர்களின் கரங்களால் ஹைவுட் என்டர்டைன்மெண்டில் சாதனை சிகரம் என்ற விருதையும் பெற்றுள்ளார். மற்றும் கலைமாமணி நடிகை தேவயானி அவர்கள் கரங்களால் பெஸ்ட் ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் டான்சர் டீச்சர் என்ற விருதையும் பெற்றுள்ளார். மற்றும் டெல்லி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்டு இவர்களுக்கு
டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது என்பதை பெருமையுடன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதுடன் நாட்டிய கலை சரஸ்வதி என்ற பட்டமும் விருதும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடிகை நளினி மற்றும் அம்பிகா அவர்களின் நாட்டிய பேரொளி என்ற விருதையும் பெற்றுள்ளார். இப்போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 200 மணி நேரம் பரதம் ஆடி ராபா உலக சாதனை இவருக்கு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் என்பதை இந்நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சாக்ரட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மற்றும் பிங்க் பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தில் மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 200 மணி நேரம் தொடர் பரதநாட்டிய சாதனை படைத்ததற்கு தமிழகத்தில் முதன்மை தொலைக்காட்சியான பாலிமார், ராஜ் தொலைக்காட்சி, தினத்தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் இளம் சாதனையாளர்களின் நேர்காணலும் கண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபுல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் யூடியூப் நிகழ்ச்சியில் இளம் சாதனையாளர் நேர்காணலை நாம் கண்டு கழிக்கலாம். இப்போது நம்முடைய இந்த 3 நாயன்மார்கள் நிகழ்ச்சி வாழ்க்கை வரலாற்றை பரதநாட்டிய நிகழ்ச்சி உங்கள் கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கும் சிவனடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் ஐயா முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிற்றம்பலத்து நாட்டின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கவிஞர் சிவமுத்து ராமலிங்கம் வழங்கும் 63 அற்புத வரலாறு. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 36ஆம் நாயன்மாராகிய சிறு தொண்டரின் சீரிய வரலாறு. சித்திரை பரணியில் சிவனடி சேர்ந்த இப்பெரியார் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரது சமகால நாயன்மார்களாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், முருகர், குங்கிலிய கலையர் போன்றோர் ஆவர். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. திருச்செங்காட்டங்குடி பாடல் பெற்ற சோழ திருத்தலம் திருப்புகலூரிலிருந்து தென்கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகிய சிற்றூர். இங்கு தோன்றி வாழ்வு செய்தவர்தாம் பரஞ்சோதி என்பார் ஆவர். பரஞ்சோதி என்ற இயற்பெயரில் மாமாத்திரர் குலம் வந்து வல்ல படைக்கலை கற்று மருத்துவ அறிவும் கைவரப் பெற்றவர். சீர்மிகு சிவனடியர் அடியர் போற்றுவதில் இவருக்கு நிகர் இவரே. இவரது காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அன்றைய பாடலி புத்திரமாகிய இன்றைய திருப்பாதிரி புலியூரை தலைநகராக்கி தன்னிகரற்ற ஆட்சி புரிந்த அரசனாம் நரசிம்ம பல்லவனின் தலைமை போர் தளபதியாய் பதவி வகித்தவர். சாளுக்கிய தலைநகர் வாதாவிக்கு படை நடத்தி 2ஆம் புலிகேசியை வென்று வாகைசூடி தமிழகம் திரும்பும் பரஞ்சோதியை பல்லவன் பலவாறாய் பாராட்டுவார். இவரை சிவனடியர் என்று மற்றையோர் செய்தியாய் கூற அறியும் அரசன் மனம் பதைக்கிறார். ஒரு சிவனடியர் தன்னிடம் ஏவல் செய்வதா நிலையெண்ணி வருந்துகிறார். பரஞ்சோதியிடம் பேசுகிறார். வாதாபி வென்று வாகை சூடினாய் நீதான் பல்லவ அரசை விரித்தாய். வாதாபி வென்று வாகை சூடினாய் நீதான் பல்லவ அரசை விரித்தாய். தீதாம் புலிகேசி தீரம் குறுக்கினாய் நாகல் சிவனானை அன்று நாட்டினாய்.
மந்திரம் குறுக்கினாய் நாதன் சிவனானை நன்று நாட்டினாய் நாதன் சிவனானை நன்று நாட்டினாய் படையாள் பரஞ்சோதி பரமனின் பிள்ளை உடையார் சிவபெருமானின் உள்ளத்து அடிகர் படையாள் பரஞ்சோதி பரமனின் பிள்ளை உடையார் சிவபெருமானின் உள்ளத்து அடிகர் அடைந்தாய் வெற்றி அரிதாம் பெற்றி சடையானடிகள் வாழ்க நீ வாழ்க அடைந்தாய் வெற்றி அரிதாம் பெற்றி சடையானடிகள் வாழ்க நீ வாழ்க வாழ்க நீ வாழ்க வாழ்க நீ வாழ்க. அண்ணலே பரஞ்சோதி அருமை நண்பர் என்றரும் சேதி நீர் சிவன் அடிகரோ அண்ணலே பரஞ்சோதி அருமை நண்பர் என்றரும் சேதி நீர் சிவன் அடிகரோ மண்ணில் இதனை அறியாது இருந்தேன் கண்ணெனும் உண்மை களம் செலவைத்தேன் மண்ணில் இதனை அறியாது இருந்தேன் கண்ணெனும் உண்மை களம் செலவைத்தேன் சிறு செயல் புரிந்தேன் செய்வேனோ பழி உருத்தவ பெரும உமக்கே என் பணி சிறு செயல் புரிந்தேன் செய்வேனோ பழி உருத்தவ பெரும உமக்கே என் பணி பெருந்தொண்டர் எமக்கேவல் முறையோ முறையோ அருள் செல்வம் கொள்க நீர் எனது நண்பர் பெருந்தொண்டர் எமக்கேவல் முறையோ முறையோ அருள் செல்வம் கொள்க நீர் எனது நண்பர். சிவனடியர் சிவச்செயலை விட்டு படைநடத்தல் தாம் செய்த தீவினை என்று பதைத்து அவரது பதவித்தலையை அறுத்து ஈடாக பெரும் செல்வம் கைதந்து அவர் பிறந்த திருச்செங்காட்டங்குடிக்கே அனுப்பி வைப்பர். பரஞ்சோதியாரும் ஆங்கே கணபதீச்சரம் எனும் தலமமைத்து செங்காட்டங்குடியானை செம்மையாய் வணங்கி வருவார். தோடுடையார் உழையுடையார் அரக்கன் தன் தோளடர்த்தார் தோடுடையார் உழையுடையார் அரக்கன் தன் தோளடர்த்தார் வீடுடையார் போரிடையார் பெண்பாகம் மிக பெரியார் வீடுடையார் போரிடையார் பெண்பாகம் மிக பெரியார் சேடுடையார் செங்காட்டங்குடி உடையார் சேர்ந்து ஆடும் சேடுடையார் செங்காட்டங்குடி உடையார் சேர்ந்து ஆடும் ஆடுடையார் நாடுடையார் கணபதி சரத்தானே ஆடுடையார் நாடுடையார் கணபதி சரத்தானே. மனம் நிறைந்த வெண்காட்டு நங்கையை திருமணம் செய்து இனிய இல்லறம் பயிலுவார். இறை திருவருள் இனிதே கூட ஆண் குழந்தை ஒன்றை செல்வமெனப் பெறுவார்கள். போற்றும் சிவனரியில் அடியர்களுக்கு அன்றாடம் அமுதளித்து பின்னரே தாம் உண்ணும் நியமத்தில் வாழ்வார்கள்.
வேறென்ன நீரையோ பெண்ணின் நல்லாளுடன் பொருந்திய இல்லறம் மண்ணில் இதுவன்றி வேறென்ன நீரையோ பெண்ணின் நல்லாளுடன் பொருந்திய இல்லறம் வெண்ணிலவு வேணியன் நெஞ்சில் இடமாய் எண்ணில் சுகத்தை இம்மையில் பெற்று வெண்ணிலவு வேணியன் நெஞ்சில் இடமாய் எண்ணில் சுகத்தை இம்மையாக பெற்று வெண்காட்டாருடன் வேண்டிய மனையரும் பண்பாடு பிறழா பாரிக்கும் சிவத்தொண்டு வெண்காட்டாருடன் வேண்டிய மனையரும் பண்பாடு பிறழா பாரிக்கும் சிவத்தொண்டு அன்போடு ஆட்சிசு அவனி வந்தது அன்போடு ஆட்சிசு அவனி வந்தது கண்படு குழவி சீராளன் பெயரா கண்படு குழவி சீராளன் பெயரா. இந்த சீராளன் தான் பிள்ளைக்கரியாக பின்னர் மாறவுள்ளான் என்பதை மனத்தால் தாங்க இயலாத செக்கிழார் பெருமான் குழந்தையின் அழகினையும் அதன் மேனிசார் அணிமணிகளையும் பலவாறாக பல்லடும் பாடல்களில் பாடிச் செல்கிறார். நாமும் அதை கேட்டு களிக்கலாமே. ஒளிரும் கிண்கிணி கால்படு ஓசை ஒளிரும் சுட்டி நெற்றியில் வீச ஒளிரும் கிண்கிணி கால்படு ஓசை ஒளிரும் சுட்டி நெற்றியில் வீச களிக்கும் காதில் புதம்பை பேச தளிர்கை தந்த கடகம் குலுங்க களிக்கும் காதில் புதம்பை பேச தளிர்கை தந்த கடகம் குலுங்க. கழுத்தின் கண்டச்சரம் கருத்தை மயக்கும் அழுத்திய அரைஞான் ஆனி பொன்னாம் கழுத்தின் கண்டச்சரம் கருத்தை மயக்கும் அழுத்திய அரைஞான் ஆனி பொன்னாம் தழுவிய ஐம்படை தாலி மார்பாட மெழுகில் சீலையாய் வேணி வழுக்க தழுவிய ஐம்படை தாலி மார்பாட மெழுகில் சீலையாய் மேனி வழுக்க சடங்கு நன்றே நடக்க 4 வயதாகும் 3 வயது முடிகளை சடங்கு நன்றே நடக்க 4 வயதாகும் வென்ற குழவி அணித்தேர் உருட்டும்
மல்றானருள மழலை வளரும் வென்ற குழவி அணித்தேர் உருட்டும் மல்றானருள மழலை வளரும் முருகனோ முகவழகு முத்தென முறுவல் தருகன் ஆண்மையர் பேணு தவ கொழுந்து முருகனோ முகவழகு முத்தென முறுவல் தருகன் ஆண்மையர் பேணு தவ கொழுந்து திரு தொண்டர் நங்கை சந்தனத்தாதியாய் தருமல்பு தனி பிள்ளை 5 வயதாகும் திரு தொண்டர் நங்கை சந்தனத்தாதியாய் தருமல்பு தனி பிள்ளை 5 வயதாகும் அழகு சீராளன் அணிமணி நடுவே பழகு தமிழ் பயில பள்ளி சென்றிட அழகு சீராளன் அணிமணி நடுவே பழகு தமிழ் பயில பள்ளி சென்றிட உலகில் உயரில்பம் இனி வேறுண்டோ உலகில் உயரில்பம் இனி வேறுண்டோ அழகில் மகிழ்வில் அன்னையர் திளைப்பர் அழகில் மகிழ்வில் அன்னையர் திளைப்பர் அன்னையர் திளைப்பர் அன்னையர் திளைப்பர். இப்படியாக சிவச்சிந்தனை மிக வாழும் பரஞ்சோதியார் சிறு தொண்டர் என ஊர் மக்களால் அழைக்கப்படுவர். இவரது காலத்தில் வாழ்ந்தவரே சீர்காழி சிசுவாம் ஞானசம்பந்த பெருமான் ஆவர். இப்பெருமானின் ஒப்பில்லா உயர் பெருமையை கேள்வியுற்று அதில் ஆழ்ந்த சிறு தொண்டர் சீர்காழி சிவக்கொழுந்தை தனது இல்லம் எழுந்தருள விளைவர். அன்னாரை அமுதளித்து பெருந்தோம்புவார். தமிழ்ஞான சம்பந்த பெருமானும் இவரது இல்லில் அமுதேற்று மகிழ்வார். செங்காட்டம் குடியெழுத சீகாழி கொழுந்தை பொங்கும் புனலாக போற்றியே எதிர்கொள்வர் தாங்கியே தமதில்லும் தங்கிட விழைந்து ஓங்கிய பிள்ளையடி சென்னி மேலாவார். மதிக்கின்ற மனதிருத்தும் இசைப்பிள்ளை சம்பந்தன் அதிதியாய் சின்னாட்கள் சிறு தொண்டர் இல்லம் தங்கியவரும் தன் செங்காட்டங்குடி பதிகமதில் சிறு தொண்டர் புகழ்ச்செய்தி பதிப்பார். சம்பந்தப் பெருமானின் பதிகத்திலிருந்து ஒரு பாடல். செந்தன் பூங்குழல் பரந்த செங்காட்டங்குடி மேய வெந்த நீரணி மார்ப சிறு தொண்டனவள் வேண்ட செந்தன் பூங்குழல் பரந்த செங்காட்டங்குடி மேய வெந்த நீரணி மார்பன் சிறு தொண்டனவன் வேண்ட தன் பூஞ்சீர்காழி அடிகளகே அடி பரவும் சந்தம் கொள் சம்பந்தன் தமிழுரை போர்த்தக்கோரே தன் பூஞ்சீர்காழி அடிகளகே அடி பரவும் சந்தம் கொள் சம்பந்தன் தமிழுரை போர்த்தக்கோரே. செங்காட்டம் குடிவாழும் சிறு தொண்டர் அன்றாடம் அடியருக்கு உணவளித்து அதன் பின்னே தான் உண்ணும் நியமத்தை தவறாது மேற்கொண்டு வாழ்ந்து வருகிறார்.
உடனாய வெண்காட்டு நங்கையும் குழந்தை சீராளனும் தாதியாம் சந்தனத்தாலும் இவரது தொண்டிற்கு பெரும் துணையாய் வாழ்ந்து வருகிறார்கள். அன்றாடம் உணவை அடியர் உண தந்து நின்றாடு பெருமான் நினைவில் நீந்தி. அன்றாடம் உணவை அடியர் உண தந்து நின்றாடு பெருமான் நினைவில் நீந்தி. நன்றாக இது நியமம் நாடு வளர்ந்தோங்கி ஒன்றும் நியமம் போதகன இவர் சூழ. நன்றாக இது நியமம் நாடு வளர்ந்தோங்கி ஒன்றும் நியமம் போதகன இவர் சூழ. கையிலை பனி அழுத்த உமை நம்பி வளமை கொண்டன் நியமம் தனையறிய. உலவும் கையிலை பனி அழுத்த உமை நம்பி வளமை கொண்டன் நியமம் தனையறிய. அழகு பரஞ்சோதி செயலது நேகாண உலகிடை இவர் செயல் சோதி தேகறிய. அழகு பரஞ்சோதி செயலது நேகாண உலகிடை இவர் செயல் சோதி தேகறிய. நடை சலங்கை மிக தொண்டர் தேடி உலகு கீழ் இறங்கு பூச்சூடு பெண்ணான். தாவு நடை சலங்கை மிக தொண்டர் தேடி உலகு கீழ் இறங்கு பூச்சூடு பெண்ணான். பயிராகி வேடமது மேனியாற்றி பாராட்டும் செங்காட்டம் குடி மிதிப்பான். பயிராகி வேடமது மேனியாற்றி பாராட்டும் செங்காட்டங்குடி மிதிப்பான். வெளிர் தும்பை விரி சடையில் வெண் ஒளியின் முத்தாய் தளிர் ஒன்றை தாங்கு சடை தங்கம் என. வெளிர் தும்பை விரி சடையில் வெண் ஒளியின் முத்தாய் தளிர் ஒன்றை தாங்கு சடை தங்கம் என. ஒளிர் பிறையும் ஒரு கண்ணும் வெள்ளி என. விழிமேனி செம்பவளம் போல் இதழ் கொவ்வை. ஒளிர் விரையும் ஒரு கண்ணும் வெள்ளி என. விழிமேனி செம்பவளம் போல் இதழ் கொவ்வை. தங்க குழை மறைக்க செவ்வர குத்தை செருகி செங்கதிரோ கடல் உறங்க இருள் ஊரா. மங்கிய யானை உரிச்சட்டை உடல் அங்கி பொங்கு சிவன் புவனத்தில் பூவடி பதிய. முந்தவிடம் கண்டமதில் கொண்ட கரை பண்டு நாள். பார்க்கடலில் திரண்ட குமிழ் அமுதை வென்று கொண்டு கோர் கண்ட சரம் கருநீலம் கலைக்க. தொண்டர் சீர் கண்டு விட அண்டமதை மிதிப்பான். சீல செய்வ வழி அகிலத்தில் அன்பு செய்வீர் போல சீலம்போலி உலகத்தார் செவியறைய. சீல செய்வ வழி அகிலத்தில் அன்பு செய்வீர் போல சீலம்போலி உலகத்தார் செவியறைய. சூலம் சூடர உடுக்கை ஜகம் பதுக்க. சூலம் சூடர உடுக்கை ஜகம் பதுக்க. காலம்
புகழ் பேச கால்படும் பூமியிலே காலம் புகழ் பேச கால்படும் பூமியிலே விண்ட தவ பயனோ விழுமிய வினை விளைவோ கொண்ட நவக்கோலம் பயிராகியன கிளர்ந்து விண்ட தவ பயனோ விழுமிய வினை விளைவோ கொண்ட நவக்கோலம் பயிராகியன கிளர்ந்து வண்டமிழ் புகழோங்கு செங்காட்டன் குடிவாழ மூண்ட நகை முகம் தேக்கி முக்கணன் நடை பயில வண்டமிழ் புகழோங்கு செங்காட்டன் குடிவாழ மூண்ட நகை முகம் தேக்கி முக்கணன் நடை பயில வந்த கடவுளும் சீரடியன் சிறுத்தொண்டன் வாழுமிடம் வகையாய் வருவார். மலர்க்கையால் கதவை தட்டுவார். தாழிடா கதவும் தானே திறக்க பண்புடை பணியம்மை சந்தனத்தாதையும் எதிர்வந்து வந்தவரை வரவேற்று வைராகியை உள்வாங்கி அமரச் சொல்லுவாள். விரைப்புடன் நிற்கும் வியத்தகு வைராகி பேசுவார். நானோர் பைராகி நம் தேயம் வடக்க வாரோர் என அறிவர் எங்கே சிறு தொண்டர். நானோர் பைராகி நம் தேயம் வடக்க வாரோர் என அறிவர் எங்கே சிறு தொண்டர். காணோமே அவரை பெண்டிர்த்தனியில்லோ வேணாம் வந்து செல்லுவேன் வெளியே. காணோமே அவரை பெண்டிர்த்தனியில்லோ வேணாம் வந்து செல்லுவேன் வெளியே செல்லுவேன் வெளியே செல்லுவேன் வெளியே. அரவம் கேட்டு அம்மை வெண்காட்டு நங்கையார் வெளிவந்து வந்த பைராகி சிவனடியர் கண்டு உள்ளம் மகிழ்ந்து வணங்கி வரவேற்று வீட்டினுள் எழுந்தருள அழைப்பர். ஐயா அடியவரே இறைவனாய் எண்ணுகிறேன் மெய்ய அடிய தேடி என்னவர் புறம் சென்றார். ஐயா அடியவரே இறைவனாய் எண்ணுகிறேன் மெய்ய அடிய தேடி என்னவர் புறம் சென்றார். செய்ய வரவு சேரும் மகிழ்வாகும் தையல் நாமும் மகளிர் பெரியர் உள்வருக. செய்ய வரவு சேரும் மகிழ்வாகும் தையல் நாம் மகளிர் பெரியர் உள்வருக. பெரியர் உள்வருக பெரியர் உள்வருக. ஆண்மகன் இல்லா இல்லம் என்றும் முழையோம் ஆண்மகன் இல்லா இல்லம் என்றும் முழையோம் மேன்மகன் நானே எனக்கிது விதியாம் மேன்மகன் நானே எனக்கிது விதியாம். உன்மனையாளனை காண்பேன் வந்த
வந்தவுடன் வரச் சொல், உன் மனையாளனை காண்பேன் வந்தவுடன் வரச் சொல், நானமராத்தி மரத்திடை காண்பேனே காண்பேனே, நானமராத்தி மரத்திடை காண்பேனே காண்பேனே. விரைப்பாக கிளம்பும் பைராகி விரைந்து வெளிச்சென்று திருக்கோயில் ஆத்திமரத்தடியை அலங்கரிப்பார். இவர் அப்படி செல்ல சிறு தொண்டர் இப்படியாய் இல்லம் வர நங்கையும் தாதியும் பைராகி வந்த கதை பூரிப்பில் சொல்லி உடன் அவரை அழைத்து வர வேண்டுவர். சிறு தொண்டரும் சிறப்புடை மகிழ்வாகி ஓட்டமும் நடையுமாக வந்த அடியர் காண ஆத்திமரம் விரைவார். வருகவே வளர் சிவன் அடிகரே வருகவே, வருகவே வளர் சிவன் அடிகரே வருகவே, உருகினேன் இன்று அடிகருக்காகவே, உருகினேன் இன்று அடிகருக்காகவே, பெருகிய மகிழ்வு பெருகீர் காண்பேன் அருகுலது இல்லம் எழுவீரையா, பெருகிய மகிழ்வு பெருகீர் காண்பேன் அருகுலது இல்லம் எழுவீரையா, அமுதையே பீரையா. பெருமை சிறு தொண்டர் நீர்தாமோ, நீர்தாம் சிறு தொண்டராமோ, ஊர் மிக பேசும் உனையே அறிவேன், ஊர் மிக பேசும் உனையே அறிவேன், யார் நாம் என்றே அறிவாயோ நீ, யார் நாம் என்றே அறிவாயோ நீ, நேராயுடன் உணவிடுவாயோ, நேராயுடன் உணவிடுவாயோ. சிறு தொண்டர் பெயர் அல்ல ஊராரின் பேச்சு சொல்கிதுவே, வேறேதும் இல்லை. சிறு தொண்டர் பெயர் அல்ல ஊராரின் பேச்சு சொல்கிதுவே, வேறேதும் இல்லை ஐயா, வேறேதும் இல்லை. வாரும் பெரியேன் வேண்டியது படைப்பேன், உருவீர் உமது உணவில் முறையே, வாரும் பெரியேன் வேண்டியது படைப்பேன், உருவீர் உமது உணவில் முறையே, உணவில் முறையே. வளர் சிவன் அடிகரே வாரும் அடிகரே, வாழ்வது வடதேசம் வந்தேன் தென்படி, பாழாய் நீனமே புசிப்பே நல்லன், வாழ்வது வடதேசம் வந்தேன் தென்படி, பாழாய் நீனமே புசிப்பே நல்லன், உள்வழி மனிதா உரைப்பேன் சில சொல் கேள்வி ஆண்டுக்கு இருமுறை உண்பேன், உள்வழி மனிதா உரைப்பேன் சில சொல் கேள்வி ஆண்டுக்கு இருமுறை உண்பேன். இன்றே கண்ணாள் நன்றே வந்தாய், இன்றாய் முன்னே நன் பசு உண்பேன், இன்றே கண்ணாள் நன்றே வந்தாய், இன்றாய் முன்னே நன் பசு உண்பேன், நன்றாய் தருவாய் நலமே பெறுவாய், வென்றே உண்பேன் மேல்நிலை பெறுவாய், நன்றாய் தருவாய் நலமே பெறுவாய், வென்றே உண்பேன் மேல்நிலை பெறுவாய்.
விரும்பிய அப்பசுவினை காட்டுவீர். ஆணிரைகள் பல எமக்கு உள்ளன, எப்பசுவாகிலும் எம்மால் ஆகும். நெஞ்சு பால் தரு பொங்குடை பசுவோ அஞ்சு வயது அங்கம் சிதையா நரபசு கேட்பே நரபசு கேட்பே அஞ்சாது தலையாட்டும் அவசர தொண்டரே வாஞ்சை பசுவும் உலத்துக்கோர் விளக்காம். அஞ்சாது தலையாட்டும் அவசர தொண்டரே வாஞ்சை பசுவும் உலத்துக்கோர் விளக்காம். இதுதானோ மகனே கேட்பாய் முத்தாம் பிள்ளை ஒருவரில் தாய் பிடிக்க. இதுதானோ மகனே இன்னும் கேட்பாய் முத்தாம் பிள்ளை ஒருவரில் தாய் பிடிக்க. பெத்தவனும் தானுவனு குழவிதனை அறிக சத்தான இக்கரியை சமைத்துவா சரியென்றேன். பெத்தவனும் தானுவனு குழவிதனை அறிக சத்தான இக்கரியை சமைத்துவா நான் உண்பேன். இக்கரியை சமைத்துவா நான் உண்பேன். தருவேன் அடியரே தருவேன் நன்று வருவேன் நல்ல சமையல் முடிப்பேன். தருவேன் அடியரே தருவேன் நன்று வருவேன் நல்ல சமையல் முடிப்பேன். இருப்பீர் இங்கே நொடியில் வருவேன் இருப்புடன் எம்மில் வந்திடும் நன்றே. இருப்பீர் இங்கே நொடியில் வருவேன் இருப்புடன் எம்மில் வந்திடும் நன்றே. வைரவர் வாய்வீச்சில் வாடாத நம் தொண்டர் வணக்கத்துடன் அடியவர் விருப்பப்படியே உணவு தரச் சம்மதித்து உயரிய செயலாற்ற ஒரு அடியர் கிடைத்த அந்த ஈர மகிழ்வில் இல்லம் செல்வார். மையல் மலையாள் வாயில் என்று ஆவலுடன் நோக்க வைரவர் விரும்புவதை வரிக்கு வரி சிறு தொண்டர் விவரிப்பார். துடிக்கும் தூய மகள் தவித்தே யோசிப்பள், குடிக்கு ஓர் மகனை தேடிக் கண்டிடலாம். கூடிய பொருளுக்கே குழந்தை கிடைத்தால் நாடியபடியே பெற்றோர் மகவு அறிய மனம் வருமோ. உற்ற பிள்ளை உயிர் பறிக்க உளமும் ஒப்புமோ. எப்புறமும் கிட்டாது இப்படி யோசனை வேண்டாம். சிந்திக்க சிந்திக்க காலம்தான் கழியும். ஒப்புடை நம் பிள்ளை உதவுமே உதவுமே. எப்படி மறந்தோம். கையில் நெய்யிருக்க வெண்ணெய்க்கா அலைவது. ஓடுக தலைவா உடனே செல்க. பள்ளி பிள்ளைதனை பாய்ந்தே உணர்க. பரபரப்பாய் வெண்காட்டு நங்கை பரவசமுற்று பரமனின் பசும் கருணை எண்ணுவள். ஓடுவார் சிறு தொண்டர் உடல் பிள்ளை கொடுவர. ஓடுவார் சிறு தொண்டர் உடல் பிள்ளை கொடுவர. வீடுடை தந்தை கால் பிள்ளை முகமலர. வீடுடை தந்தை கால் பிள்ளை முகமலர. எடுத்த இறை உணவை தோள் சுமந்து கொணர. எடுத்த இறை உணவை தோள் சுமந்து கொணர. மடுத்த புகழ் மங்கை களிக்க கை தருவார். மடுத்த புகழ் மங்கை களிக்க கை தருவார். இரானை
மயிர் சேவி திருத்தி மைபுருவம் எழுதி பொட்டிட்டு மயிர் சேவி திருத்தி மைபுருவம் எழுதி பொட்டிட்டு எயிலானை முத்தமிட முனைவர் எயிலானை முத்தமிட முனைவர் முத்தமிட தவிப்பர் முத்தமிட தவிப்பர் அது கடிக அமுதம் அது கடிக அமுதம் எச்சில்லாகுமே முத்தமிடார் எச்சில்லாகுமே முத்தமிடார் செல்லச் செய்யும் தந்தையிடம் தாவும் மெல்லவே பிள்ளையுடன் தனியரை செல்வர் செல்லச் செய்யும் தந்தையிடம் தாவும் மெல்லவே பிள்ளையுடன் தனியரை செல்வர் கள்ளமறு உழவிக்கால் தாய்மடி இருத்த உள்ள உறவோடு சிறு தொண்டர் தலை தாங்க கள்ளமறு உழவிக்கால் தாய்மடி இருத்த உள்ள உறவோடு சிறு தொண்டர் தலை தாங்க இதென்ன விளையாட்டோ பிள்ளை சிரித்தாட இதென்ன விளையாட்டோ பிள்ளை சிரித்தாட மாதவன் அமுதூட்ட அரும் பேரு யார் பெறுவர் மாதவன் அமுதூட்ட அரும் பேரு யார் பெறுவர் வேதமுரு வைரவரின் பெரும் பசி ஆற்றிவிட தாதை சிறு தொண்டன் தகவுடை செயல் புரிவர் தகவுடை செயல் புரிவர் தகவுடை செயல் புரிவர். அடியவர் அமுதுக்கு தலைக்கறி தனை நீக்கி பிடித்தபடி சமைத்து பல்சுவை கரியாக்கி முடிந்தது இறைச்சமையில் கலங்கள் நிறைவாக ஆத்தியடி அடியர் அழைக்கவே சிறு தொண்டர் ஓடுவர். வடதேய வள்ளலே அடியவரே நமது ஆசைவழி நரப்பசுவை அன்பினில் தருவோம் இல்லம் வருக இல்லம் எழுத்தருக. பைராகியை வீட்டுக்கு அழைத்து வருவார் சிறு தொண்டர். பெரியவரின் கால் கை விளக்கி நடுமனையில் மனையிட்டு அமரச் செய்து அவரை குடும்பத்தினர் அனைவரும் வணங்கி அமுதினை படைக்கும் முறை கேட்பர். தூக்கிய பாதத்தான் தூய நல்லடியரே ஆக்கிய கரிகமுதை எப்படி படைப்பதோ தூக்கிய பாதத்தான் தூய நல்லடியரே ஆக்கிய கரிகமுதை எப்படி படைப்பதோ. தக்கபடி சமைத்தாயோ ஒக்கவே அனைத்தையும் தக்க
தக்கபடி சமைத்தாயோ ஒன்றாய் படைப்பாய் ஒரு பொன்றும் குறை விலக ஒன்றாய் படைப்பாய் ஒரு பொன்றும் குறை விலக அனைத்தையும் தக்கபடி சமைத்தாயோ இலை வைத்தும் எல்லா கரிகளையும் தலை கரிகாகாது என எண்ணி இலை வைத்தோம் எல்லா கரிகளையும் தலை கரிகாகாது என எண்ணி எண்ணி என்ன எண்ணி என்ன இது தலைக்கறி இல்லாது எப்படி என்ன இது தலைக்கறி இல்லாது எப்படி முன்னமே நினைத்தேன் இப்படி நடக்கும் என நான் முன்னமே நினைத்தேன் இப்படி நடக்கும் என தாங்களது கொள்வீரோ அறியேனேகாயினும் நான் அதை கரி செய்தேன் கோபம் வேண்டாமே கொண்டையா தாபம் தவிர்ப்பீர் நினைத்தபடி கரி உண்பீர் நினைத்தபடி கரி உண்பீர் சுற்றுமுற்றும் கண்களை உருட்டும் பைராகி எப்படி முரண்பட்டாலும் அதை தாண்டிவிடும் குடும்பத்தை இப்படி சொல்லி பார்ப்போமா என்று எண்ணி தன்னுடன் உணவருந்த சிவனடியர் ஒருவரேனும் நிச்சயம் வேண்டும் என வம்பில் கேட்கிறார். பக்கணகாய் கரி படைத்தாய் உரையேதும் இல்லை பக்கம் அமர்ந்து உண்ண அடிக துணை இலையோ பக்கணகாய் கரி படைத்தாய் உரையேதும் இல்லை பக்கம் அமர்ந்துண்ண அடிக துணை இலையோ அடிகரை அழைப்பாய் சிறு தொண்டர் தக்கதோர் அடிகரை அழைப்பாய் சிறு தொண்டர் அக்கணமே உள்வேன் அத்தனை கரி நமக்கே அக்கணமே உள்வேன் அத்தனை கரி நமக்கே. என்ன செய்வது என்று புரியாத சிறு தொண்டர் உடனே புறம் சென்று மீண்டும் அடியர் தேடி இல்லை என்ற நிலையில் சோர்ந்து திரும்பி வருகிறார். உணவு கொள்ள ஊரில் அடியர் யாரும் இல்லை உணர்வுடன் நானும் வெண்ணீர் பூசுகிறேன் உணவு கொள்ள ஊரில் அடியர் யாரும் இல்லை உணர்வுடன் நானும் வெண்ணீர் பூசுகிறேன். மனமுடல் எல்லை அடிகராயேற்பீர் இனமாய் உன்னோடு நான் இலை அமர்வேன் மனமுடல் எல்லை அடிகராயேற்பீர் இனமாய் உன்னோடு நான் இலை அமர்வேன் நான் இலை அமர்வேன். பைராகியும் புன்சிரிப்பாய் அவரை பக்கத்தில் அமரச் சொல்லி அவருக்கும் தம்மை போலவே இலையினில் படைக்கச் சொல்கிறார். ஆஹா, இனி வேறு தடையில்லை,
இனி அடியர் உண்ணுவார் என்ற ஆசையிலும் ஆத்திரத்திலும் சிறு தொண்டர் தான் உண்டால் பைராகி உண்ணுவார் என எண்ணி இலைச்சோற்றில் கை வைப்பார். சற்றும் எதிர்பார்க்காதே சங்கமரின் இரும்பு கை சிறு தொண்டர் கைவிடித்து தடுக்கும். திங்கள் ஆராய்ச்சி எனக்கில்லை பசிதாகம் பொங்கி தினம் உண்ணும் பொல்லானே என் பசியோ. திங்கள் ஆராய்ச்சி எனக்கில்லை பசிதாகம் பொங்கி தினம் உண்ணும் பொல்லானே என் பசியோ. ஏகாதே சிறு தொண்டா என் உணவை நான் அறிவேன். ஏகாதே சிறு தொண்டா என் உணவை நான் அறிவேன். வாங்காதே என் கோபம் பாங்காய் நடப்பாய். வாங்காதே என் கோபம் பாங்காய் நடப்பாய். உனக்கோர் மகனுண்டே உடனே வரச் சொல். உனக்கோர் மகனுண்டே உடனே வரச் சொல். மணக்கும் உணவிதரை உடனாய் அருந்தட்டும். மணக்கும் உணவிதரை உடனாய் அருந்தட்டும். எனக்கும் மகிழ்வாகும் எங்கே எங்கே. எனக்கும் மகிழ்வாகும் எங்கே எங்கே. சுணக்கம் வேண்டாம் சொந்த மகனை அழைப்பாய். சுணக்கம் வேண்டாம் சொந்த மகனை அழைப்பாய். உதவான பிள்ளை உதவான் அவள் என்றும் பதமாமுணவை உண்டு மிக நீர் உதவும். உதவான் அப்பிள்ளை உதவான் அவள் என்றும் பதமாம் உணவை உண்டு மிக நீர் உதவும். நிதமுள நிகமம் அடிகரேகமுது கொழு பாதம் பணிகிறேன் புசிப்பீர் பெரியவரே. நிதமுள நிகமம் அடிகரேகமுது கொழு பாதம் பணிகிறேன் புசிப்பீர் பெரியவரே. சொன்ன சொல் கேட்பீரே சிறு தொண்டர். சொன்ன சொல் கேட்பீரே சிறு தொண்டர். தின்ன உடல் பிள்ளை நிச்சய வேண்டும். தின்ன உடல் பிள்ளை நிச்சய வேண்டும். என் பேச்சை முழுதும் கேள் முழுதும் கேள். என் பேச்சை முழுதும் கேள் முழுதும் கேள். உன்னே உன் மகனை அழைப்பார். உன்னே உன் மகனை அழைப்பார். இடியுண்ட நாகமன இலைவிட்டு எழுந்த சிறு தொண்டர் நொடித்த நங்கை முகம் நோக்கி கலங்குவர். பைராகி சங்கமரை பரிதவித்தே பார்ப்பார். ஏன் பார்க்கிறாய், பிள்ளையை அழைத்து வா என்றே அவரும் ஆர்ப்பரிக்க மனைவி பின்தொடர இல்லின் புறம் சென்று அழைப்பர் தம் மகனை. குழந்தை வருவதாயில்லை, எழுந்த மனையாளும் இப்படியே அழைக்காது ஒடிந்த மனத்தோடே பணிந்தார் இறையருளை. செய்ய மகனே சிவனார் உணவு கொள நாம் உய்ய அழைக்கின்றார் உடனேவா. சீராளா சிவனார் உணவு கொள நாம் உய்ய அழைக்கின்றார் உடனேவா. தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட கிடதக தறி எடுத்தோம். தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட கிடதக
தகதறி எடுத்து பெண்ணாளின் கோலத்தில் பள்ளி விட்ட பிள்ளையன கண்ணான் சீராளன். பெண்ணாளின் கோலத்தில் பள்ளி விட்ட பிள்ளையன கண்ணான் சீராளன். கல்ரென பாய்ந்தே வருகின்றான், பாய்ந்து வருகின்றான். கல்ரென பாய்ந்தே வருகின்றான், பாய்ந்து வருகின்றான், பாய்ந்து வருகின்றான், பாய்ந்து வருகின்றான். என்ன இது நடக்குமோ, இறந்த சிசு எழுந்திடுமோ. என்ன இது நடக்குமோ, இறந்த சிசு எழுந்திடுமோ. மண்ணில் இது நடக்க மாவுலகு அதிசயமே. மண்ணில் இது நடக்க மாவுலகு அதிசயமே. அடியார் உண்டிடவே வந்த பிள்ளை கைப்பிடித்து மடிந்தது துயரமெல்லாம் மகிழ்வுடங்கில் நுழைய. அடியார் உண்டிடவே வந்த பிள்ளை கைப்பிடித்து மடிந்தது துயரமெல்லாம் மகிழ்வுடங்கில் நுழைய. நெடிய பகிரவர் காணாதே மாயமாக. நெடிய பகிரவர் காணாதே மாயமாக. வடியுணவு இலையோடு இறைச்சியும் மறைந்தது. வடியுணவு இலையோடு இறைச்சியும் மறைந்தது. அதிசயமே இது அதிசயமே, அதிசயமே இது அதிசயமே. குடும்பமுடன் தாதியும் குலைந்தே வானோக்கப்படும் துயரம் வெயில் கண்ட பனியாகி மறையும். குடும்பமுடன் தாதியும் குலைந்தே வானோக்கப்படும் துயரம் வெயில் கண்ட பனியாகி மறையும். எடுத்த கரம் சிரமாகி எல்லோரும் பணிக. எடுத்த கரம் சிரமாகி எல்லோரும் பணிக. படுத்த கண்பில் மக்கள் இவர் மனம் கழித்து உயர்வர். படுத்த கண்பில் மக்கள் இவர் மனம் கழித்து உயர்வர். மனம் கழித்து உயர்வர், மனம் கழித்து உயர்வர். அம்மையோடு அப்பனும் முருகனும் இடபமேறி தம்மை தாழ்வதே வாழ்வென்ற சிறு தொண்டர். அம்மையோடு அப்பனும் முருகனும் இடபமேறி தம்மை தாழ்வதே வாழ்வென்ற சிறு தொண்டர். செம்மை தாதியார் சந்தனத்தாய் வெண்காட்டாள் இம்மையரு சீராளன் இவர் காண எழுந்தருள்வார். செம்மை தாதியார் சந்தனத்தாய் வெண்காட்டாள் இம்மையரு சீராளன் இவர் காண எழுந்தருள்வார். என்றும் சிவலோகம் என்னுடன் இனி வாழ்வு நன்றென சிவபோகம் நாளும் உமை சேரட்டும். என்றும் சிவலோகம் என்னுடன் இனி வாழ்வு நன்றென சிவபோகம் நாளும் உமை சேரட்டும். ஒன்றும் புகழ் பூலோகம் பரவட்டும். ஒன்றும் புகழ் பூலோகம் பரவட்டும். குன்றா சிறு தொண்டா நீ வாழ்க. குன்றா சிறு தொண்டா நீ வாழ்க. நீ வாழ்க, நீ வாழ்க. ஆ
செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டற்கு அடியேன் மங்களம் தருமன்று ஆடி கும்மடியே. செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டற்கு அடியேன் மங்களம் தருமன்று ஆடி கும்மடியேன். எங்கும் சிவம் சூழ என்றுமே நான் அடியேன். எங்கும் சிவம் சூழ என்றுமே நான் அடியேன். திங்கள் கொன்றை திருவடிக்கே அடியேன். திங்கள் கொன்றை திருவடிக்கே அடியேன். சிறு தொண்டற்கடியே திருவடிக்கே அடியே. எங்கும் சிவம் சூழ என்றுமே நான் அடியே. பழைய பரஞ்சோதி ஓர் முன்னாள் சேனாபதி. பலமுறை படை நடத்தி பல்வேறு நாடுகன்று பல்லாயிரம் உயிர்களை பரிதவிக்க கொன்றவரா. என்னதான் இவர் சிவனடியர் என்றாலும் முன்னம் இவர் சாய்த்த பல உயிர்கள் இவரது தீவினையாய் மாறி தொடர். நம்ம அடியார்கள்லாம் கொஞ்சம் அப்படியே எழுந்திருந்து ஹர ஹர சிவ சிவ என்று ஒரு 11 முறை இந்த அற்புத காட்சியை கண்டிருக்கோம். இது வரை நம்ம இந்த பிறவியில் நம்ம எவ்வளோ நாள் இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு நாயன்மாரோட சிறப்பு நிகழ்வு வந்து இவ்வளோ ஒரு அற்புதமாக நாடகத்தை, அற்புதமான நாயன்மார்கள் வரலாற்றை நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு 11 முறை நம்ம வந்து ஓம் நம சிவாய சொல்லி இந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். எல்லாம் உட்காரலாம். இந்த அற்புதமான இந்த காட்சியை முன்னிறுத்தி இந்த சிற்றம்பலத்தான் நாட்டியப்பள்ளி ரொம்ப அற்புதமாக நம் கண்முன்னே திருச்செங்காட்டங்குடியிலே நம்ம இருந்த மாதிரி ஒரு அந்த வரலாற்று நிகழ்வை வந்து இன்றைய காலத்திலும் வருடா வருடம் அந்த குரு பூஜை என்று திருச்செங்காட்டங்குடி நீங்கள் சென்றீங்கன்னா ஒவ்வொரு குரு பூஜையும் உங்களுக்கு நாயன்மார்கள் குரு பூஜை, நாயன்மார் வரலாற்று தெரிஞ்சவங்களும் குரு பூஜை குறிப்பு நோட் பண்ணவங்களும் தெரியும். அந்த நாளில் நீங்கள் திருச்செங்காட்டங்குடி போனீங்கன்னா இந்த நிகழ்வானது இன்றும் அவரது இல்லமாக அந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல அந்த நிகழ்வு அப்படியே நடக்கும். கடைசியாக வந்து அந்த நள்ளிரவு நடந்து திருப்பிரசாதம் வந்து வழங்கப்படும். 3 மணிக்கு அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் திருச்செங்காட்டங்குடியில். நம்ம இன்றைய நாள் இருக்க காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளி மாநிலம், அப்ராடு, வெளி எண்ணங்கள், வேற எண்ணங்கள் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற இன்னைக்கும் தமிழுக்கும் சைவத்துக்கும் பெரும் தூணாக இருக்கும் இந்த ஆன்மீக விஷயங்கள் இன்றும் வரலாற்று விஷயமாக நாயன்மார்களின் குரு பூஜை ஒவ்வொரு இடத்திலும் அற்புதமாக நடைபெறுகிறது. இன்றைய நாளில் வந்திருக்கும் நண்பர்கள், அடியார்கள் இனி வரும் காலங்களில் இந்த சிறு தொண்டர் குரு பூஜை அன்று நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வரலாற்று நிகழ்வு நடந்து சிவபெருமானே அங்கே இறங்கி வந்து இந்த திருவிளையாடலை செய்து அந்த ஒரு சிறப்பை அவர்தான் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து தகர்ப்பதற்காக ஒரு திருவிளையாடலை செய்து கடைசியில் எந்த அளவுக்கு அவரே வந்து ஒரு நிலையில் யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த சிறு தொண்டரின் வரலாறு இன்றும் அங்கு நடைபெறுகிறது. அந்த ஆலயத்திற்கும் அவருடைய அந்த முக்தி ஸ்தலத்திற்கும் அந்த ஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த அற்புத நிகழ்வை வழங்கிய சிற்றம்பலத்தான் நாட்டியப்பள்ளி டாக்டர் குரு
டாக்டர் மாலினி அவர்களுக்கு நமது இந்த அற்புத நிகழ்வை சிறப்பித்து ஒத்துழைப்பு வழங்கிய ஸ்ரீ கமல விநாயகர் சத்சங்கத்தின் செயலாளர் திருவாசகம் மாணிக்கவாசகம் ஐயா வந்து அவங்க குரு அவர்களுக்கு மரியாதை செய்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. இந்த அற்புத நிகழ்வை எங்களது பாடி திருவிழாய திருநெறி அறக்கட்டளை மற்றும் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைபணி மன்றத்தின் சார்பாக இந்த இடத்தில் இந்த அற்புத நிகழ்வை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நேரத்தில் முடிப்பதற்கான ஒரு அற்புத சிறப்பை வழங்கிய நமது மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கு நமது ஏற்பாடு குழுவின் சார்பாக இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள்லாம் வணக்கம். இங்கே நம்ம சத்சங்கத்தில் தலைவர் சொக்கநாதர் தான். அவர் முன்னாடி இங்கே திருச்செங்கட்டங்குடி அப்படியே இங்கே வந்துடுச்சு. அற்புதமாக இங்கே திருச்செங்கட்டங்குடி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4 நாளில் அந்த விழா அங்கே நடக்க போகுது. இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரப்போகிற விழா அமுதப்படையில் விழா அங்கே நடக்க போகுது. அந்த நேரத்தில் அதை அற்புதமாக இங்கே கொண்டு வந்து நடத்தி காட்டிய இந்த குழுவிற்கு மிக்க நன்றி. அற்புதமாக செய்தார்கள். சில நேரத்தில் நம்மளோட உணர்ச்சியில் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு அற்புதமாக அந்த குடும்பத்தோடு இணைந்து இருந்த மாதிரி இருந்தது. மிக மிக நன்றி இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததற்கு. நம்ம சத்சங்க சார்பாக இந்த குழுவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 63 நாயனார்கள் வரலாற்றை இது மாதிரி சீரிய முறையில் உலகெங்கும் எடுத்து செய்ய ஒரு முயற்சி சொக்கநாதர் கருணையினால் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நாமும் வேண்டிக் கொள்வோம். திருச்சிட்டோம். நம்ம சார்பில் இந்த திருச்செங்கோட்டங்குடி குடும்பத்தை நான் வணங்கிக் கொள்கின்றோம். திருச்சிட்டோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடகமுதுரை அரசே போற்றி, கூடலங்கு குருமணி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. ரொம்பவும் அருமையான ஒரு நாயன்மார் அதை அருமையாக ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நாடகம். அப்போ இந்த குழந்தை பிறந்து 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு சிறு தொண்டர் நாடகத்தில் நடிக்கணுங்கிற ஒரு திருவருள், அது அந்த சத்சங்கத்தில் நடிக்கணுங்கிற திருவருள். எல்லாத்தையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நாடகத்தை பண்ணுறோம். அந்த குழந்தைகளை பார்த்தா காலில் மெட்டி போட்டிருக்கேன், கால் மெட்டி போட்டிருக்கேன், கால் அப்படியே முன்னாடி வா. காலில் மெட்டியிலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய உடை அமைப்பை கொடுத்தோம். பைராகி ஒரு எடுத்து, அதாவது யானை உரித்த தோலை அவங்க போட்டுக்கிட்டு வந்தாருன்னு சேக்கிலார் சொல்றார். அந்த கலர் சிவபெருமான் காதல குண்டலம் போட்டிருப்பார், அதை மறைக்கிறதுக்கு செம்பருத்தி பூ. இட்ஸ் எ வெர்ஷன் ஃப்ரம் சேக்கிலார். அதை அப்படியே நாங்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம். இறைவன் திருவருளில் இன்னும் எவ்வளவோ பண்ணணும், பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கே இறைவனது திருவருளை எண்ணி வணங்கி மகிழ்கிறோம்.
இங்கே ஐயா என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர் ஐயா முத்துவீரன் செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய நிகழ்வுகளிலே நாங்கள் நிறைய நாடகங்களை பண்ணியிருக்கிறோம். எனவே அவரை நாங்கள் மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். ஐயா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு. இந்த புகழெல்லாம் எல்லாம் வல்ல நமது நமச்சிவாயத்தையே சேரும். ஆனால் இந்த நமச்சிவாயத்துக்கு கொண்டு போகணும்னா நம்ம கவிஞர் முத்துராமலிங்கம் ஐயா கணேசன் மற்றும் ஐயா மாணிக்க வாசகம் மற்றும் இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு 2 மணி நேரம் கைலாயத்தில் இருந்த மாதிரி உணர்ந்திருப்போம். சத்தியமான வாக்கு. ஐயா மணிகண்டையா வந்துட்டு இறைவனாவே நினைச்சு இங்க வந்துட்டு அவர் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணாருங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் விலகி கூட போச்சு. ஆனால் அந்த பிள்ளைங்க நிச்சயமா இறைவனாவே இருக்கும். சத்தியம், இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஐயா முத்துராமலிங்கத்தோட எனக்கு 35 ஆண்டு கால பழக்கம். 30ன்ட்டார் அவர். 35 ஆண்டு கால பழக்கம். இறைப்பணியும் சரி, மற்ற அவர் இன்னும் நிறைய விஷயம். இந்த காலத்திலேயே அவர் வந்துட்டு சிறு தொழிலில் பெருந்தொழில் பெரும் ஐடியா வச்சிருக்கிறார் ஐயா. அதில் வந்துட்டு அதுலேயும் சிறந்து விளங்குறாங்க. ஆனால் இந்த தெய்வ வழிபாட்டினால தான் அவர் வந்துட்டு 28 வயசு பையனாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 28 வயசு பையன். நான் அவரோட மூத்தவன் ஆயிட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவர் 28 வயசு. ஏன்னா அந்த மாதிரி இறைவன் அவருக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆக இங்கே இறைப்பணி செய்யக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்திய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பாப்பா 200 மணி நேரம் தொடர், அதாவது அரை மணி நேரம் வீட்டில் வேலை செய்யணும்னாலும் பொம்பளைங்க செலுத்துக்குவாங்க. குழந்தை 200 மணி நேரம் தொடரையா நாட்டியம் ஆடி அதை எப்படி வந்துட்டு நினைக்கிறப்பே உள்ளமெல்லாம் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. ஆனா இந்த பொண்ணாட கவிஞர் முத்துராமலிங்கத்துக்கு பொத்தணும்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவர்கிட்ட பர்மிஷனோட பாப்பாவுக்கு பொத்தணும்னு நான் விரும்புறேன். இதுதான் இன்றைய நிகழ்வு. பாப்பா வந்துட்டு மென்மேலும் சிறந்து இந்த சைவ பணியை தொடர்ந்து எல்லாரோடையும் சிறப்பாக நடத்தணும்னு எல்லாம் வல்ல சைவத்தையும் இறைவனையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு சிறு மரியாதை பாப்பாக்கு அதை உங்களுடைய சார்பாக செலுத்திக்கிறேன். ஏகம்புத்தரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. ஆக இந்த நிகழ்ச்சி கைலாயத்திலிருந்து வந்ததா இருந்தாலும் பழனியிலிருந்து பிரசாதம் முருகன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவனை எனக்கு கொடுத்திருக்கிறான் அந்த சிறு தொண்டை. ஐயா அவர்களுக்கு இப்போ நமது முத்துராமலிங்கா வந்து ருத்ராட்ச மாலை அணிவர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னொரு புக் எடு. ஆனந்த போட்டோ எடு. நீங்கள் பேசிட்டு திருச்சிற்றம்பலம். ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ அடியோர் அத்தனை பேருக்குமே இரவு அன்னம்பாளிப்பு உண்டு.
நம்ம ஒரு சிறப்பு ஒரு மரியாதையாக இந்த முதல்ல நடனமாடிய குழந்தைக்கு முதல் உணவு அப்புறம் தான் நல்லா சாப்பிட்றோம். அந்த நம்ம எல்லாருமே கட்டுப்பாடோடு இருப்போம். முதல்ல அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க நம்ம சிறப்பிப்போம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். நம்ம அத்தனை பேர் கடைபிடிக்க வேண்டும். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகாம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஓலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். நிறைவாக வாழ்த்து திருநாடசம்ம திருவாக்கில் இந்த குழந்தைகளை வாழ்த்த முற்படுகின்றோம். ஒரு நிமிடம். அதற்கு முன்பாக இந்த குழந்தைகளோட அற்புத நாடகத்தின் மூலமாக, அவர் நடிப்பின் மூலமாக நாயன்மாரின் வரலாறை புரிந்து கொண்டோம். இவர்களை இந்த மேடை அளவிற்கு தயார் செய்து அந்த இறை உணர்வை ஊட்டிய அந்த பெற்றோர்களை இங்கு மேடைக்கு, ஏன்னா அவர்கள் அந்த ஒரு வழியில் கொண்டு வரலன்னா இன்னைக்கு நம்ம இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் திடீர்னு ஞானசம்பந்தரா வர்றாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகரா வர்றாரு. எவ்வளோ கேரக்டர், ஒரே பிஸியாக இருக்கார் அவர் இந்த நாடகம் ஃபுல்லாக. அவ்வளோ அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் தத்ரூபமாக அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களும் 2 கேரக்டர்ல வந்திருக்காங்க. எல்லாமே அவர்களுக்கு அந்த இறை உணர்வும் அந்த அர்ப்பணிப்பு இருந்தாதான் இந்த மேடையில் அந்த உணர்வு வர முடியும். நம்ம நடிக்கணும்ன்றத வேற, ஆனால் அந்த அளவிற்கு இறை உணர்வை ஊட்டி வளர்த்த அந்த பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் இங்கே ஒரு நிமிடம் கொஞ்சம் குயிக்கா வாங்க சார், நேரம் வாங்க ப்ளீஸ். வாங்க அப்படியே வச்சிருக்கோம் ஐயா. பையனும் அவரையும் கூப்பிடுங்க, கணேசன் ஐயா. வாழ்த்து அப்படியே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வள்ளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் தீர்த்தீர்கவே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நினரி தான் தழை தோங்குக தெய்வவெண் திருநீறு சிறக்கவே கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நைந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பன எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் அருள்மிகு சொக்கநாத பெருமானே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அரோமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம்
நிறைவாக எங்கள் குருநாதர் முத்தாப்பி முத்தமிப்பன் அவர் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பதிகத்தை தொடர்ந்து பண்ணணுங்க ஐயா கட்டளையிட்டிருக்காரு. நமது தமிழில் அற்புதமான தேசிய கீதம். ஆனால் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழுமிழ் அருளது ஓங்கிட அறிவே தழைவழி பாடென்றும் வாழ்க. தொல்காப்பியர் வள்ளுவர் கீரர் எனவரும் தமிழ் சங்க புலவோர் பழுருளியாருடன் பன்மலை குமரியில் பாய்ச்சும் பண்பாட்டொளி நாடு அறம்பொருள் இன்பம் வீடு என மொழியாலமர் செல்வன் திறமுறை பன்னிரு திருமுறை திப்பிய 4000 தமிழ் வேதம் நிறை தமிழ் மந்திரம் வாழ்க. நிறை தமிழ் ஆகமம் வாழ்க. நல்லோர் வாழ்க. நாடும் வாழ்க. நானிலம் எல்லாம் வாழ்க. வாழ்க வாழ்க வழி வழி இவையெல்லாம் வாழ்க. ஆராசேதம் அடியினை போற்றி பேரமுக்கருளிய பெரியோய் போற்றி எங்கள் குருபிரான் திருவடிகள் போற்றி போற்றி. நமது பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நன்றி.